நம்மோட இந்த அட்டகாசமான அறிவியல் பயணத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான கதையை தெரிஞ்சுக்க போறோம். இது தன் வாழ்நாள்லயே மிகப்பெரிய ஒரு பயணத்துக்கு தயாராகிற ஒரு குட்டி, ஆனா ரொம்ப தைரியமான ஒரு பறவையோட கதை. இந்த பயணம் எவ்வளோ ஆச்சரியங்கள் நிறைஞ்சது, இயற்கையோட விந்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த அலசல்ல ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். ரெடியா? சரி, உங்களுக்கான முதல் பெரிய கேள்வி இதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட இந்த சின்னஞ்சிறு ஹீரோ கையில எந்த ஒரு மேப்பும் இல்லாம, ஸ்மார்ட் போன்ல ஜிபிஎஸ் எல்லாம் இல்லாம, பெரிய பெரிய கடல்களையும் கண்டங்களையும் தாண்டி எப்படி சரியா வழிய கண்டுபிடிக்கிறான்? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த ரகசியத்தை தான் நாம இப்போ உடைக்க போறோம். பகுதி 1. பறக்க வேண்டிய நேரம். அதாவது உடம்புக்குள்ள இருக்கிற கடிகாரம் ஒலிக்கிற நேரம் இது. ஓகே, இந்த பயணம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு பயணமா இருந்தாலும் கிளம்புறதுக்கு ஒரு நேரம் வரும் இல்லையா? அதை சொல்றதுக்கு குறிப்பா ஜுகுன் ரூஹே அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா வலசை பதற்றம். அதாவது பகலோட நீளம் மாறும்போது இந்த பறவைகளோட உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு இயற்கையான அலாரம் கடிகாரம் டிங் டிங் பறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும். உடனே அவற்றுக்கு ஒரு விதமான பரபரப்பு தொத்திக்கும். அங்கதான் இந்த மாபெரும் சாகசமே தொடங்குது. பகுதி 2. பயணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விருந்து. ஆமாங்க, தங்களோட பயாலஜிக்கல் சூட்கேஸை பேக் பண்ற நேரம். நாம வெளியூருக்கு போகும்போது சூட்கேஸ்ல துணிமணி எல்லாம் பேக் பண்ணுவோம்ல, ஆனா இந்த பறவைகள் தங்களோட உயிரியல் பெட்டிய சிம்பிளா சொல்லணும்னா தங்களோட உடலையே பேக் பண்றாங்க. இதுங்க துணியை பேக் பண்றது இல்ல, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு எடையை ஏத்துறாங்க. இதோ இந்த கார்டன் வார்ப்லர் அப்படிங்கிற குட்டி பறவை எடுத்துப்போம். இது கிளம்புறதுக்கு முன்னாடி வெறும் 18 கிராம் எடையில இருந்து அப்படியே டபுள் ஆகி 37 கிராமுக்கு தன் எடையை கூட்டிக்குது. அவ்வளோ தூரம் பறக்கணுமே, அதுக்கு தேவையான எரிபொருள் இந்த அதிகப்படியான கொழுப்பு தானே. எடை கூடுறது மட்டும் இல்ல, உடம்புக்குள்ள இன்னும் சில மேஜிக் எல்லாம் நடக்குது. ரொம்ப தூரம் ரெஸ்ட் எடுக்காம பறக்கணும், சரியா? அதனால அவற்றின் இதயமும் பறக்கிறதுக்கான தசைகளும் ரொம்ப பெருசாகுது. அதே நேரத்துல இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எடைய குறைக்கவும் கொழுப்பை சேமிச்சு வைக்க இடம் வேணுங்கிறதுக்காகவும் தங்களோட வயிறு, கல்லீரல், குடல் எல்லாத்தையும் அப்படியே சுருக்கிக்குதுங்க. இடத்தை மிச்சப்படுத்த சொந்த வயிற்றையே சுருக்கிற வித்தையெல்லாம் இந்த பறவைகளுக்கு அத்துப்படி. இது இன்னும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. ஃபார்-டெயில்ட் காட்வெட் அப்படிங்கிற ஒரு பறவை ஒரே ட்ரிப்ல நடுல எங்கேயும் நிக்காம சுமார் 11,000 கிலோமீட்டர் பறக்குமா. மழப்பா இருக்குல்ல? இவ்வளோ பெரிய தூரத்தை கடக்க போற வழியில எனர்ஜி தேவைப்பட்டா தங்களோட சொந்த உள்ளுறுப்புகளையே எனர்ஜியா உறிஞ்சு பயன்படுத்துதுங்க. இதை கேட்கும்போதே நமக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல? பகுதி 3. இயற்கையோட அடையாளங்களை பின்பற்றுதல், அதாவது வானத்திலிருந்து பார்த்து வழி கண்டுபிடிக்கிற தடயங்கள். சரி, நம்ம பறவை இப்ப வானத்துல டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா ரூட் எப்படி கண்டுபிடிக்கும்? இந்த வெள்ளமுடி குருவிகள் என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். இப்பதான் பிறந்த குட்டி பறவைகளுக்கு எவ்வளவு தூரம் எந்த திசையில பறக்கணும்னு இயற்கையாவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். இத டெட் ரெக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் பெரிய அனுபவம் உள்ள பறவைகள் தங்களோட மெமரியை சூப்பரா யூஸ் பண்ணுவாங்க. கடற்கரைகள், ஆறுகள், பெரிய மலைகள் இதையெல்லாம் மார்க் பண்ணி வச்சு வழியை கண்டுபிடிப்பாங்க. சயின்டிஸ்ட் ஆகில வேற ஏதோ ஒரு புது இடத்துல கொண்டு போய் விட்டாலும் இந்த சீனியர் பறவைகள் கரெக்டா ரூட்டை மாத்தி சரியான பாதையில போயிடுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்ததா பகுதி 4. நட்சத்திரங்களை வச்சு பயணிக்கிறது. ஆமாம், இரவு நேர பயணம். பகல்ல மலைகளையும் ஆறுகளையும் பார்த்து ஈஸியா பறந்துடலாம். ஆனா கும்மிருட்டுல ஒரு சின்ன பறவை எப்படி வழி மாறாம போகும்? அங்கதான் அவங்களோட மாஸ்டர் பிளான் இருக்கே. இந்த பறவைகள் வானத்தை படிக்க கத்துக்குதுங்க. பகல் நேரத்துல சூரிய ஒளிய வச்சு திசைய கண்டுபிடிப்பாங்க, மேகம் இருந்தாலும் கூட. ஆனா ராத்திரியில கூண்டுல சின்ன குஞ்சுகளா இருக்கும்போதே ராத்திரி வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நட்சத்திரங்கள் எப்படி ஒரு மைய புள்ளிய, அதாவது இந்த துருவ நட்சத்திரத்தை சுத்தி வருதுன்னு கவனிச்சு அதையே ஒரு காம்பஸ் மாதிரி யூஸ் பண்ணி சவுத் நோக்கி பறக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்ப்போம். இந்த பறவைகளோட ஸ்டார் காம்பஸ் பத்தி தெரிஞ்சுக்க டாக்டர் ஸ்டீஃபன் எம்எல்என் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஒரு ஃபேக்கான இரவு வானத்தை ஒரு பிளானட்டோரியத்துல செட் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, இண்டிகோ பண்டிங்ஸ் அப்படிங்கிற குட்டி பறவைகளை அந்த செயற்கை வானத்துக்கு கீழேயே வளர்த்தாரு. ஆனா அந்த ஃபேக் வானம் உண்மையான துருவ நட்சத்திரத்துக்கு பதிலா பீட்டல் ஜூஸ் அப்படிங்கிற வேறொரு நட்சத்திரத்தை சுத்தி வர மாதிரி செட் பண்ணியிருந்தாரு. பறக்கிற நேரம் வந்தப்போ என்னாச்சு தெரியுமா? அந்த பறவைகள் உண்மையான துருவ நட்சத்திரத்தை நோக்கி போகாம தாங்க சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த அந்த பீட்டில் ஜூஸ் நட்சத்திரத்துக்கு எதிர்ப்பக்கமா பறந்துச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? பறவைகள் பறக்கும்போதே மண்டைக்குள்ள ஒரு ஸ்டார் மேப்போட பிறக்கிறது இல்ல, வானத்தை பார்த்து படிச்சுதான் அதை கத்துக்குதுங்க அப்படின்னு சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பகுதி 5. அதிதிறன் உணர்வுகள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத வரைபடங்கள். இயற்கையோட பில்டின் சூப்பர் பவர்ஸ்னு இதை சொல்லலாம். வெறும் நட்சத்திரங்களும் அடையாளங்களும் மட்டும் இந்த பயணத்துக்கு பத்தாது. நம்ம குட்டி ஹீரோவுக்கு இயற்கையாவே சில சூப்பர் ஹீரோ பவர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நமக்கு தெரிஞ்ச சாதாரண கலர்ஸை தாண்டி பூமியோட காந்த புலத்தையே உங்களால பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்?
நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமாங்க, பறவைகளோட மூளையில இருக்கிற சின்ன காந்த இரும்பு ஆக்சைடு துகள்கள் மூலமா பூமியோட காந்தப்புலத்தை அவங்களால நிஜமாவே பார்க்கவோ இல்ல உணரவோ முடியும்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. வாட் அ சூப்பர் பவர் இல்லையா? இதை நிரூபிக்க சயின்டிஸ்ட் ஐரோப்பிய ராபின் பறவைகளை வச்சு ஒரு சூப்பரான டெஸ்ட் பண்ணாங்க. மூடிய கூண்டுக்குள்ள அந்த பறவைகளை வச்சுட்டு ஹெல்மோல்ட்ஸ் காயில் அப்படிங்கிற ஒரு கருவி மூலமா அங்க இருக்கிற காந்தப்புலத்தை மேனுவலா மாத்துனாங்க. என்ன ஆச்சரியம்னா, அந்த காந்தப்புலம் மாறின உடனே அந்த ராபின் பறவைகளும் தாங்க குறிச்சு போற திசைய செகண்ட்ல மாத்திக்கிச்சுங்க. இதுல இருந்து அவங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட உணர்ல பவர் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பறவைகள் வாசனையும் கூட ஒரு மேப் மாதிரி யூஸ் பண்ணுதுங்க. கடற்பறவைகள், புறாக்கள் எல்லாம் உப்பு காற்று இல்லனா ஒரு வெங்காய பண்ணையோட வாசனை, இப்படி கண்ணு தெரியாத வாசனைகளை வச்சு நாம எங்க இருக்கோன்னு துல்லியமா கண்டுபிடிக்கிறாங்க. பைன் மரத்தோட வாசனை வந்தா ஓகே நம்ம நார்த் சைடு போறோனோ, வெங்காய வாசனை வந்தா நாம சவுத் நோக்கி போறோனோ அவங்களோட மூக்கு பக்கவா கைட் பண்ணிடுது. இப்ப சொல்லுங்க, இந்த பயணம் எவ்வளோ பெரிய ஒரு எபிக் சாகசம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ராத்திரி நீங்க வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட அந்த தைரியமான குட்டி பறவை தன்னோட சூப்பர் பவர்ஸையும் ஸ்டார் காம்பஸையும் வச்சுக்கிட்டு இப்போ வானத்துல அடுத்ததா எங்க பறந்து போய்கிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த முறை வானத்துல ஒரு பறவையை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த பிரம்மாண்டமான சாகசத்தை நினைச்சு பாருங்க. தொடர்ந்து இது மாதிரி நிறைய ஆச்சரியமான புது விஷயங்களை தேடி தேடி கத்துப்போம்.